பாருங்கள், இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து 10 ரொட்டி பண்ணலாம். அப்போனா கெவுரு மாவுன்னு சொல்லலாம், ராகி மாவுன்னு சொல்லலாம். அதுக்காக இப்போ நான் எடுத்துருக்கிறது 10 ரொட்டிக்கு எடுத்துருக்கேன் மாவு. பாருங்கள், 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம்னா பெருசாக 2 வெங்காயம் இருக்குது, அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு போகிறேன். ஏன்னா சில குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிட்டா பிடிக்கலன்றதால 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறேன் நான். இப்போ ஜீரகம், பச்சை மிளகா, அப்புறமா ஒரு பூண்டு, மீடியம் சைஸ்க்கு ஒரு பூண்டு, தோல் எடுக்கக்கூடாது, அப்படியே போடணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். ஒரு பூண்டு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 2 வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக அடிக்கணும், ஜாஸ்தி அடிக்கக்கூடாது. மீடியமாக போட்டு அடித்தா கொஞ்சம் குறைன்னு இதுமாரி அடிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாவில் போட்டு நம்ம பேசிடலாம். இதை நான் மிக்சியில் உங்களுக்கு அடிக்கிறேன், அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படின்றது பாருங்கள். பாருங்கள், கொத்தமல்லி நம்ம தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு